உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். 1975 ஆண்டு 15 ஆகஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆன அபூர்வ ராகங்கள் தான் கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம். ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகுக்கு அறிமுகமான திரைப்படமும் இதுதான். 1976 ஆண்டு அவளோர் தொடர்கதையின் தெலுங்கு ரீமேக்கான அந்துலேனி கதா திரைப்படம் இவங்க இணைந்து நடித்த இரண்டாவது திரைப்படம். அதே வருடம் இவர்கள் மூன்றாவதா இணைந்து நடித்த மூன்று முடிச்சு தமிழ்ல வெளியாச்சு. 1977 ஆண்டு வெளியான இவர்கள் இணைந்து நடித்த நான்காவது திரைப்படம். 1977 ஆண்டு ரிலீஸ் ஆன 16 வயதினிலே இவர்கள் ஒன்றாக நடித்த ஐந்தாவது திரைப்படம். அதே 1977 ஆண்டு வெளியான ஆடுபுலி ஆட்டம் இவர்கள் இணைந்து நடித்த ஆறாவது திரைப்படம். 1978 ஆண்டு ரிலீஸ் ஆன இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இவர்கள் இணைந்து நடித்த ஏழாவது திரைப்படம். இந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்கான வயசு பிலிச்சிந்தி இவர்கள் இணைந்து நடித்த எட்டாவது திரைப்படம். 1978 ஆண்டு ரிலீஸ் ஆன தப்பு தாளங்கள் திரைப்படத்துல கமல் அவர்கள் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. இது இவர்கள் இணைந்து நடித்த ஒன்பதாவது திரைப்படம். இந்த படம் ரிலீஸ் ஆன அதே 30 அக்டோபர் 1978 ஆண்டு ரிலீஸ் ஆன அவள் அப்படித்தான் இவர்கள் இணைந்து நடித்த 10வது திரைப்படம். 1979 ஆண்டு ரிலீஸ் ஆன அலாவுதீனும் அற்புத விளக்கும் இவர்கள் இணைந்து நடித்த 11வது திரைப்படம். அதே 1979 ஆண்டு ரிலீஸ் ஆன நினைத்தாலே இனிக்கும் இவர்கள் இணைந்து நடித்த 12வது திரைப்படம். இதே 1979 ஆண்டு ரிலீஸ் ஆன தாயில்லாமல் நானிலை திரைப்படத்துல ரஜினி அவர்கள் கேமியோ பண்ணியிருப்பாரு. இது இவர்கள் இணைந்து நடித்த 13வது திரைப்படம். நினைத்தாலே இனிக்கும் மற்றும் தாயில்லாமல் நானிலை இரண்டு திரைப்படங்களுமே 14 ஏப்ரல் 1979 அன்னைக்கு ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. 1980 ஆண்டு வெளியான நட்சத்திரம் திரைப்படத்துல கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் தனித்தனியா கேமியோ பண்ணிருப்பாங்க. இது இவர்கள் இருவரும் நடித்த 14வது திரைப்படம். 1981 ஆண்டு தில்லுமுள்ளு திரைப்படத்துல கமல் அவர்கள் கேமியோ பண்ணிருப்பாரு. இது இவர்கள் இணைந்து நடித்த 15வது திரைப்படம். தில்லுமுள்ளு திரைப்படம் தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃப்ரேமில் தோன்றி ஒன்றாக கடைசியாக நடிச்ச படம். இதற்கு பிறகு 1983 ஆண்டு உருவங்கள் மாறலாம்ன்ற திரைப்படத்துல ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் தனித்தனியா கேமியோ பண்ணிருப்பாங்க. இது இவர்கள் இணைந்து நடித்த 16வது திரைப்படம். கடைசியா 1985 ஆண்டு ஹிந்தில ஜராஃப்தார் என்ற திரைப்படத்துல அமிதாப் பச்சனோட இவர்கள் இருவரும் இணைந்து நடித்தாங்க. இது இவர்கள் இணைந்து நடித்த 17வது திரைப்படம். ஆனா இந்த படத்திலயுமே அமிதாபுக்கு ஃப்ரெண்டா வர ரஜினி அவர்களை கொண்டுடுவாங்க. அதனால இந்த படத்துல இவங்க இருவருமே ஒன்னா ஒரே ஃப்ரேம்ல வர மாட்டாங்க. இதற்கு பிறகு 40 வருடங்கள் கழித்து இப்பதான் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் இயக்கத்துல அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள் இசையில மீண்டும் இருவரும் ஒன்னா நடிக்க போறாங்க. இவர்கள் இருவரும் ஒன்றாக நடித்த அதிக திரைப்படங்களை இயக்குனது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள். அபூர்வ ராகங்கள், அந்துலேனி கதா, மூன்று முடிச்சு, அவர்கள், தப்பு தாளங்கள், நினைத்தாலே இனிக்கும், தில்லு முள்ளுன்னு 7 திரைப்படங்களை அவர் இயக்கியிருக்காரு. இதுல தப்பு தாளங்கள் திரைப்படத்தை தவிர்த்து மற்ற 6 படங்களுக்கும் இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படங்கள்ல உங்களோட ஃபேவரட்டான திரைப்படம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.